அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது எகிப்தியர்களின் இரகசிய சின்னங்கள், பாகம் 8. ஹோரஸ். ஒரு குடும்பத்தினருக்கு தேவையான பல நன்மைகளை வழங்கக்கூடியது இந்த ஹோரஸ் சின்னமாகும். சிறந்த மனோதைரியம் பெற்றிட, கற்பனை வளம் பெருகிட, கலைத்துறையினரின் கலைத்திறன் மேம்பட, இசைத்துறையில் ஈடுபடுவோரது திறமை சிறப்படைய, குடும்பத்தினர் அனைவரையும் தீய சக்தியிடமிருந்து பாதுகாக்க, கெட்ட சக்திகளிடமிருந்து வீட்டினை காப்பாற்ற, மனத்தடுமாற்றம் நீங்கி மன உறுதி உருவாக, நோயிலிருந்து விடுபட்டு விரைந்து ஆரோக்கியம் பெற ஹோரஸ் உதவும். கடுஷியஸ் சின்னம் போலவே நோய் நீக்க உதவும். மேலும் இது கண்திருஷ்டி, பில்லிசூனியம், ஏவல்களிலிருந்தும் ஒருவரை காக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகும். இந்த சின்னத்தை பயிற்சிக்கு பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு மந்திர சக்கரம் போல சட்டை பையில் வைத்திருப்பதும் நல்ல பலன்களை கொடுக்கும். சில நிமிடங்கள் இந்த சின்னத்தை கையில் வைத்தபடி உற்று கவனித்தால் அதன் சக்தி கிரகணங்கள் நம்முள் பரவுவதை உணரலாம். பாதுகாப்புக்காக எப்போதும் உடன் எடுத்து செல்லலாம். வழக்கம் போல தினசரி இரவு பார்த்து வருவது முன் சொன்ன பலன்கள் கொடுக்கும். தோத். கடுஷியஸ் எனும் சின்னம் இதுவும் ஒன்றே. எகிப்தியர்களின் இரகசிய பயன்பாட்டில் இதனை தோத் என்று அழைக்கின்றனர். இது நோய்களை நீக்கி ஆரோக்கியம் தரும் என்று சிலர் அறிவர். அந்த ஒரு பலன் மட்டுமல்லாமல் மேலும் பல பலன்களை, சக்திகளை அடைய எகிப்தியர்கள் இரகசியமாக இதனை பயன்படுத்தி வந்துள்ளனர். என்னென்ன பலன்கள், சக்திகள் என்பதை இனி பார்க்கலாம். மருத்துவத்துறையில் சிறந்து விளங்க, கற்பிக்கும் திறன் சிறப்படைய, முக்கால வினைகளையும் முடிவுக்கு கொண்டு வர, செய்த பாவம் தவறுக்கான மன்னிப்பும் மறுவாழ்வும் பெற்றிட, கற்பனை திறன், எழுதும் திறன், பேச்சு வல்லமை பெற்றிட, சுபயோகம், பேரதிர்ஷ்டம் உருவாக, நோய் நீங்க, நோய் நீங்குவதற்கான சரியான மருந்து கிடைக்க, நோயிலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாது பூர்வ ஜென்ம வினை பாவம் அனைத்திலிருந்தும் விடுபடவும் மற்றும் மேற்கண்ட பல நன்மைகள் பெறவும் தோத் சின்னம் பயன்படும். முற்பிறவி பாவம் தொலைந்தாலே இப்பிறவி மேன்மையடைந்துவிடும். அந்த வகையில் இப்பிறவி நலம் பெற, பேரதிர்ஷ்டம் பெற தோத் என்னும் கடுஷியஸ் சின்னத்தை பாருங்கள். வினைகளை நீக்கும் நாயகர் விநாயகர் என்பர். அவரது இருபுறமும் இரட்டை பாம்பு உருவம் அமைக்கப்பட்டிருக்கும். முக்கால வினைகளையும் தோத் முடிவுக்கு கொண்டு வருமென கண்டோம். இரண்டு கருத்தையும் இங்கு ஒப்பிட்டு பார்ப்பது சிறப்பாயிருக்கும். அனுபிஸ். எகிப்திய மக்களால் அனுபிஸ் என்ற பெயரில் நாயானது வணக்கத்துக்கு உரியதாக உள்ளது. அந்த அனுபிஸ் சின்னம் நிறைவான சில நன்மைகளை வழங்குகிறது. மதியூகம் மற்றும் ராஜதந்திரம், நல்ல நட்பு கிடைக்க, நல்ல வழிகாட்டி அல்லது உண்மையான குரு கிடைக்க, முழு பாதுகாப்பு கிடைக்க, மகிழ்ச்சிகரமான இன்பமயமான வாழ்வு அமைய, அனைத்து வித பயணங்களிலும் பாதுகாப்பு பெற்றிட, சரியான சமயத்தில் எச்சரிக்கை கிடைத்திட, இவ்வாறு பலவித பலன்களை அனுபிஸை பார்த்து வலது பக்க மூலையில் பதிப்பதால் அடையலாம். பலன்களை ஒரு சில வரிகளில் படிக்கும் போது சாதாரணமாக தெரியலாம். ஆனால் பலனை அனுபவித்து பார்க்கும் போதுதான் அதன் மேன்மை புரியும். ஆகவே தொடர்ந்து பயிலுங்கள், தொல்லைகளிலிருந்து விடுபடுங்கள். உங்கள் பயணம், வாழ்க்கை பயணம் இன்பமாக இருக்கட்டும். ஸ்பிங்க்ஸ். எகிப்திய பிரமிடை பார்க்கும்போது இந்த ஸ்பிங்க்ஸ் உருவத்தையும் காண்பீர்கள். இந்த சின்னத்தை காண்பதாலும் சில அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும். உடல் மற்றும் மனபலம் பெறவும், பதட்டம் படபடப்பு இன்றி
தெளிந்த அமைதியான மனநிலை பெறவும், மிருகங்கள் மற்றும் அனைத்து உயிர்களையும் நேசிக்கும் மனம் பெறவும், உளறுவாயாக இல்லாமல் உருப்படியானதை மட்டும் பேசும் திறன் பெறவும் இந்த ஸ்பிங்க்ஸ் சின்னம் பயன்படுகிறது. அடுத்தபடியாக பிரமிடு. எகிப்து என்றதுமே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது பிரமிடு தான். உண்மையில் அக்கால மக்கள் பிரமிடை எதற்காக கட்டினார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை. ஏதோ மேலோட்டமாக பார்த்துவிட்டு அதனை ஒரு சவக்கிடங்காக கல்லறையாக விமர்சிக்கிறார்கள். ஆனால் உலகம் முழுவதும் இமயமலை பகுதி, சீனா, ஜப்பான், மெக்சிகோ என பல நாடுகளில் பிரமிட் கட்டப்பட்டுள்ளது. அங்கெல்லாம் அது கல்லறையாக இல்லை. அவை என்ன நோக்கத்திற்காக கட்டப்பட்டன என்பது வருங்காலத்தில் தெரியும். அற்புதமான பிரமிடு சின்னத்தை பார்த்து வருவதன் மூலம் நீடித்த இளமையை பெறலாம், ஆன்மீகத்தில் முன்னேற்றம் பெறலாம், நினைத்ததை அடையும் செய்து முடிக்கும் திறன் பெறலாம், சிறந்த நினைவாற்றல் பெறலாம், நல்லதொரு ஆன்மீக குரு கிடைப்பார். பிரமிடு சின்னத்தை பார்த்து வருவதால் நிச்சயம் இந்த பலன்கள் அனைத்தையும் பெற முடியும். பிரமிடு சின்னத்தை பார்க்கலாம் அல்லது பிரமிடு உருவங்கள் நிறைந்த தற்சமயம் கிடைப்பதால் ஒரு பிரமிடை வாங்கி வைத்து தினசரி இரவு உறங்கும் முன் பார்த்து வரலாம். முப்பரிமாணங்களில் பார்த்து இன்னும் நன்றாக வலது மூலையில் பதிந்து சிறப்பான பலனை தரும். நன்றி. ஆன்மீகம் மற்றும் சைக்கோ சிம்பாலஜி பற்றி தெரிஞ்சுக்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.